வெல்கம் டு அத்தேமா குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அட்டகாசமான சுவையில் அரைச்சி விட்ட முட்டை குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடிஷ்க்கு ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் குழம்பு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த குழம்பும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சூப்பரான முட்டை குழம்பு செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, தேங்காய், இஞ்சி, பூண்டு, மல்லித்தூள், பெருஞ்சீரகம், கரம் மசாலா, பிரிஞ்சி இலை, முந்திரி, பட்டை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, வேக வச்ச முட்டை, குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு. இப்போது வெங்காயத்தை நல்லா இந்தமாரி கட் பண்ணிக்கோங்க. 4 பெரிய வெங்காயத்தை, 2 பெரிய தக்காளியை இந்தமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அடுப்பில் கடாய் சூடானதும் 4 கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை, 2 சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, அரை அன்னாச்சிப்பூ, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். 5 முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்குங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் சும்மா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 பெரிய டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டுங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கட்டும். நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்து ஒரு கிண்டிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஆற வச்சு ஒரு மிக்சியில் சேர்த்து தண்ணி விடாமல் இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பொறுமையாக அப்படி வதக்கிக்கோங்க. வதக்குனதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா வாசனை போக பொறுமையாக வதக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து பிரிஞ்சு வரணும். நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கிண்டி 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மசாலாலாம் கரையட்டும் தண்ணியில், அந்தளவுக்கு நல்லா கிண்டுங்க. 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்குன்னா வெறும் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. கொதிக்கட்டும். இப்போது வேக வச்ச முட்டையில் சும்மா இப்படி குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்புல இருக்க சாரெல்லாம் முட்டையில் ஏறும். மசாலாலாம் முட்டையில் போய் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா குழம்பு கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு முழு முட்டையை, பச்சை முட்டையை இப்படி உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றி
ரொம்ப கிண்டாதீங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இந்த மாதிரி இப்படி எடுத்தாலே இப்படி வரும் பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. முட்டையெல்லாம் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதான், நல்ல அட்டகாசமான அரைச்சி விட்ட முட்டை குழம்பு தயார்.